Dear students, வணக்கம். இது வந்து plus 2 chemistryல second volumeல 14th lesson biomolecules. இதுல ஒரு disaccharide நம்ம எடுத்திருக்கோம். என்னன்னா maltose. maltose அப்படிங்கிறது alpha D glucoseம் alpha D glucoseம் 1,4-glycosidic oxide linkage மூலமா bondல involve ஆயிருக்கு. alpha D glucose இன்னொரு alpha D glucose ஒரு ஆல்பா டி குளுக்கோஸோட ஃபர்ஸ்ட் கார்பன், அதாவது ஆல்டிகைட் கார்பன், இன்னொரு ஆல்பா டி குளுக்கோஸோட ஃபோர்த் கார்பன். அப்போ இன்னொன்று ஆல்பா டி குளுக்கோஸோட ஃபோர்த் கார்பன் தான் இன்வால்வ் ஆயிருக்குங்கிறதால ஃபர்ஸ்ட் கார்பன் ஆல்டிகைட் இருக்கிறதால அந்த ஆல்டிகைட் டாலரன்ஸ் ரியேஜன் அண்ட் ஃபில்லிங் சொல்யூஷனை ஒடுக்கும் அப்படிங்கிறதால ரெடியூஸ் பண்ணும் அப்படிங்கிறதால மால்டோஸ் இஸ் கால்ட் ரெடியூசிங் சுகர். சரி, இது வந்து மால்ட் சுகர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மால்ட் சுகர். அப்புறம் இது சோர்சஸ் பார்த்தீங்கன்னா பார்லி இதில் அதிகமாக கிடைக்குது. இது நம்ம பாடியில் வந்து டைஜஷனில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ச்சை ஆல்ஃபா அமிலேஸ் அப்படிங்கிற என்சைம் வந்து என்னவோ மாற்றும் அப்படின்னா மால்டோஸாக மாற்றும். உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்ஃபா டி குளுக்கோஸோட அந்த பைரனோஸ் ஃபார்ம், இன்னொரு ஆல்ஃபா டி குளுக்கோஸோட பைரனோஸ் ஃபார்ம், அந்த ஃபர்ஸ்ட் கார்பனும் ஃபோர்த்து கார்பனும் HOH ரெண்டுமே வெளில போய் வாட்டராக போயிட்டு உங்களுக்கு எது கிடைக்குது அப்படின்னா மால்டோஸ். ஒன்ஸ் அகைன் அந்த பாயிண்ட்டை ரிப்பீட் பண்ணி பார்க்கலாமா? ஸோ மால்டோஸ் அப்படிங்கிறது ஒரு டைசாக்ரைட். அதே மாதிரி ஆல்ஃபா டி குளுக்கோஸ், ஆல்ஃபா டி அகெயின் ஆல்ஃபா டி குளுக்கோஸ் ரெண்டு வந்து 1,4-glycosidic ஆக்சைடு லிங்கேஜ் மூலயமா உருவாகிறது மால்டோஸ். ஸோ இட் இஸ் கால்டு ரெடியூசிங் சுகர். ஸோ அப்புறம் வந்து மால்ட் சுகர். அப்புறம் இதோட மேஜர் சோர்சஸ் பார்த்தீங்கன்னா பார்லி. ஸ்டார்ச் வந்து ஆல்ஃபா அமிலேஸ் அப்படிங்கிற என்சைம் வந்து மால்டோஸ் அப்படிங்கிறத உருவாக்குது. இது நம்ம பாடி டைஜஷனில் நடக்குது. ஸோ உங்களுக்கு டயக்ராமில் கொடுத்துருக்கிறதுல பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா டி குளுக்கோஸும் ஃபர்ஸ்ட் கார்பன் ஃபோர்த்து கார்பன் வாட்டர் மாலிகுல் வெளில போய் உங்களுக்கு இந்த பைரனோஸ் ஃபார்மில் இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து மால்டோஸ் அப்படிங்கிறது. இப்போ டைசாக்கரைட்ல ரெடியூஸ் பண்ணாத டைசாக்கரைடு எது அப்படின்னா சுக்ரோஸ். ரெடியூஸ் பண்ணக்கூடிய டைசாக்கரைடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மால்டோஸ் அண்டு லாக்டோஸ். இது கேட்கலாம், 1 மார்க்கில் கேட்கலாம் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ இப்போ மால்டோஸை நல்லா பார்த்துக்கிறீங்களா? தேங்க்யூ வெரி மச்.